ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது வரைக்கும் நான் சேனலில் நெயில் ஆர்ட்லாம் எதுவும் போட்டதில்லை. இது ஃபஸ்ட் நெயில் ஆர்ட் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது பார்த்திங்கன்னா கிரேடியன்ட் நெயில் இல்லாட்டி ஆம்ப்ரே நெயில்ன்ட்டு சொல்லுவாங்க. இது நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம் சிம்பிளான மெத்தடில். இதுக்கு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஸ்பஞ்ச் தேவைப்படும். இது நீங்கள் எந்த ஸ்பஞ்சாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் பியூட்டி பிளெண்டர் அந்த இதை கூட வச்சு கூட பண்ணலாம். இதில் இருக்க ஸ்க்ரப்பர் அது மாதிரி இருந்தாலும் ஓகே, எதை வச்சு வேணாலும் பண்ணலாம். ஃபஸ்ட் நெயில்ஸை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம டாப் கோட் அப்ளை பண்ணிடணும். டாப் கோட் காஞ்சதும் நான் பிளாக் கலரை நான் அப்ளை பண்ணுறேன் நெயில்ஸில். இது நெயில்ஸில் நல்லா காஞ்சதும் இந்த கலர். இப்போ நான் ஒரு ஸ்பஞ்சில் என்னென்ன கலர்ஸ் எடுத்துக்க போகிறோன்னா, அதுக்கு காம்பினேஷனாக கோல்டன் கலர் எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பிளாக் ஒரு கோட். நான் இப்போ எப்படி நான் ஸ்ப்ரெட் பண்ணுறனோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஒரு ஆஃப் இது பிளாக்னா ஒரு ஆஃப் இது நெக்ஸ்ட்டு என்ன கலர் எடுக்கிறோமோ அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் அப்படியே வச்சிங்கன்னா அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் எடுத்துருக்க ஸ்பாஞ்சில் பாதி ஒரு கலர், இன்னொரு பாதி இன்னொரு கலர்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணணும்னா, இது கொஞ்சம் காயறதுக்கு முன்னாடியே நம்ம நெயில்ஸில் டேப் பண்ணி எடுக்கணும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஃபினிஷிங் வந்த உடனே நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நெயில் பாலிஷ் எப்படி அப்ளை பண்ணுறது சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா தான் அது கொஞ்சம் காயறதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா காஞ்சிடுச்சுன்னா அது சரியாக வராது. ஸோ பாருங்கள் நான் எப்படி இது பண்ணுறேன் அப்படின்னு. கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரும் மேலே பார்த்திங்கன்னா கோல்டன் கலரும் படுற மாதிரி நெயில்ஸில் டேப் பண்ணிக்கலாம். அண்ட் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கோட் அப்ளை பண்ணதே எப்படி இருக்குது அப்படின்னு. சரி, நான் இப்போ செகண்ட் ஒரு இதுக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இந்த பியூட்டி ஸ்பஞ்சில். உங்களுக்கு ஃபினிஷிங் வர வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர் வந்த உடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் இந்த ப்ராசஸை. திருப்பி செகண்ட் டைம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் டைம் ஒரு வாட்டி பண்ணுவேன் நான். ஏன்னா அந்த சைட்ஸில் அங்கெல்லாம் கொஞ்சம் கிளியராக கரெக்டாக வரணுன்றதுக்காக. ஸோ நான் தேர்ட் டைமும் பண்ணிட்டேன். தேர்ட் டைம் பண்ணி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது நெயில்ஸு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கலர் வந்துடுச்சு. இருந்தாலும் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரணும் இல்லையா, அதுக்காக நான் கொஞ்சம் அந்த சைட்ஸில் திருப்பி அந்த கோல்டன் கலரை போட்டு கொஞ்சம் இது பண்ணி டேப் பண்ணி எடுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இது காஞ்சதும் நான் இது மேலே பார்த்திங்கன்னா டாப் கோட் அப்ளை பண்ணுறேன். டாப் கோட் அப்ளை பண்ணால் தான் ஃபினிஷிங் நல்லா வரும். அவ்வளோதான், நம்ம கிரேடியன்ட் நெயில்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.